இந்த படம் 6 சின்ன பசங்களோடது. இவங்க எல்லாரும் ஒரே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு. இது வராருங்களே, இவர் தான் சுயபிரகாஷ். ஸ்டைலுக்கு சுயான் மாற்றிக்கிட்டாரு. படிக்கிறது ஃபைனல் இயர் பிஹெச்எம்எஸ். இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப உசுருங்க. ரூமுக்கு போனால் புக்கை தூக்குறாரோ இல்லையோ பேட்டை தூக்கிப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் மேட்ச்சில் 6 அடிக்கிறாரோ இல்லையோ நல்லா சைட் அடிப்பார். இதோ இவர் தாங்க மனோஜ். ஃபைனல் பிஹெச்எம்எஸ் படிக்கிறாரு. ஆனால் பல வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காலேஜில் இவர் எல்லாரும் மாஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க. ஹலோ ஒரு நிமிஷம், மாஸ்டர்னு சொன்னதும் டீ மாஸ்டர் அல்லது பரோட்டா மாஸ்டர்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இவர் டான்ஸ் மாஸ்டர். இவரு படிக்கிறாரோ இல்லையோ டேப் ரெக்கார்டரை தூக்கிட்டு டான்ஸ்னு அலைவாரு. அதே சமயம் நல்லா பீட்டரும் விடுவாரு. இங்க பாருங்க, ஒல்லி அவர் உருவம் வருதே, இவர் தாங்க பாலாஜி. என்னடா இவ்வளவு பெரிய உருவத்தை ஒல்லின்னு சொன்னேன்னு பாக்குறீங்களா? அவருக்கு அவர் மனசுல பிரபுதேவான்னு நினைப்பு. அதுக்கு தாங்க அப்படி சொன்னேன். இவருக்கு டான்ஸ்னா ரொம்ப உசுருங்க. டான்ஸ் ஆடி எல்லா ஃபிகரையும் கரெக்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா இதுவரை ஒரு ஃபிகரும் செட் ஆகல. ஏன்னா இவர் எந்த கடையில அரிசி வாங்குறாருன்னு தெரியல. இன்னொரு விஷயங்க, இவர் ஆங்கிலத்தை அசிங்கமா பேசுறதாலேயே எல்லா பொண்ணும் பயந்து கிட்ட கூட வரதில்லைங்க. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி. இவர் தாங்க கிருஷ்ணசாமி. இவரு ஃபைனல் இயர் பிஹெச்எம்எஸ் படிக்கிறாரு. மேகம் கருத்தா மழை, சாமி விருத்தா கொலை, உட்கார இடத்துல கத்து வைப்பான் அந்த சாமி. என்னடா ஒரே பஞ்சு டயலாக்கா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்படிதாங்க இவர் பல வருஷமா இந்த காலேஜ்ல உதார் விட்டுட்டு எல்லார்ட்டையும் ட்ரீட்ன்ற பேர்ல மேட்ரு போட்டு திரியாருங்க. இவர் ஃபிகரை சீரியஸா செட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா எல்லா ஃபிகரும் இவரை சிரிப்பு சீனியர்னு சொல்லிடுறாங்க. இதோ ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி வராரு. இவர் பேரு யோகேந்திரன். செகண்ட் பிஹெச்எம்எஸ் படிக்கிறாரு. இவரை எல்லாரும் யோகுன்னு கூப்பிடுவாங்க. இவர் தீவிர விஜய் ரசிகருங்க. பார்க்க கஞ்சா கருப்பு மாதிரி இருந்துகிட்டு மனசுல விஜய்னு நினைப்பு. இவர் காலேஜுக்கு நேரத்துக்கு வராரோ இல்லையோ விஜய் படம் ரிலீஸ்னா முதல்ல போய் நிற்பாரு. பாடத்துல இவர் லாஸ்ட்டுங்க, விஜய் படத்துல ஃபர்ஸ்ட்டுங்க. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க, எந்த ஃபிகரை பார்த்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்லி அசிங்கப்பட்டுருவாரு. இந்த பூனையும் பீர் குடிக்குமா நிக்கிறாரு. இவர் தாங்க கார்த்திக். இவர் 3rd பிஹெச்எம்எஸ் படிக்கிறாரு. இவருக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் இங்கிலீஷை தப்பா பேசி எல்லா ஃபிகரையும் கரெக்ட் பண்ணிடுவாருங்க. ஏன்னா இவர் தீவிர கரகாட்டக்காரன் ராமராஜ் ரசிகருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் ஏதாவது தப்பு செஞ்சா ராமராஜன மாதிரியே திருன்னு முழிப்பாருங்க. இதனாலேயே பொண்ணுங்க இவர் பின்னாடியே சுத்துவாங்க. இதுல தெரிஞ்சிருக்கும், இவங்க 6 பேருக்கும் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் 3 இருக்கு. பெண்கள், ஃபிகர்ஸ், கேர்ள்ஸ். இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நீங்களே பாருங்க. மச்சான், எங்க இருந்து இது மாதிரி எல்லாம் சூப்பரா ட்ரெஸ் பிடிக்கிற? நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களும் வாங்கி மாட்டேன்ட்டீங்கன்னா பேப்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும்ல. டோடா காமெடியா கமெண்ட் பாஸ் பண்ணுடா, அப்பதான் பேப்ஸ் கவனிக்கும். சைலன்சர் ஃபிட் பண்ணுடா. கூட்டுருக்கா உனக்கு எப்பவுமே சைலண்டா இருக்கணும். எதையோ பறி கொடுத்த மாதிரி லுக் வச்சுக்கணும். பொண்ணுங்களை கண்டுக்காத மாதிரி நடிக்கணும். வாடா டுபுக்குன்னு போயிட்டே இருப்பாளுங்கடா. டேலண்ட் எல்லாம் பத்தாதடா, பாடிடா. இங்கிலீஷ்ல செம புல்த்துணும்டா. நீங்க எல்லாம் பேசதான்டா லாயக். சுத்த வேஸ்ட். ஒருத்தனுக்காவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? சும்மா உதார் விட்டுக்கிட்டு. சோச்பா கார்னர் போலாமாடா? எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, வகை வகையா இருக்கும். பால் போலே 16 ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேணும். புதிதாக மலர் போல எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேணும். இவங்க தாங்க நம்ம காலேஜ் டாப் ஃபர்ஸ்ட் ஃபிகரு, பேர் மைனா. இந்த மாதிரி ஃபிகர் விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டியில எங்குமே பார்க்க முடியாது. இவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பத்திக்குங்க. அழகிய திமருடன் இருவிழி புயல் என தாக்குது. ஒரு முன்னை கொளுத்திய சரவடி உயிருக்குள் கேட்குது. என்ன பார்த்து எவ்வளவு அழகா சிரிச்சா தெரியுமா? என் ஆளு நேரம் கூட என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. டோடா இங்க ஒருத்தர் தனியா ஸ்லோ மோஷன்ல பூ போட்டு சுத்திட்டு இருக்காரு. ட்ரீட் கொடுத்தா அதுவும் ஆளா?
எவனுக்காவது மாட்டுற வரைக்கும் அது போதும். ஏய் செட்ல யாரா ஸ்மார்ட்? நான் தான். உனக்கு இங்கிலீஷே வராது, சத்தியமா உனக்கு மாட்டாது. நீ கொடுத்தா 9 மாதிரி இருக்கா, உனக்கு மட்டும் மாட்டோம் வழக்கம். ஏய் உதப்படுவீங்களா? நீங்க எல்லாரையும் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நான் சின்சியரா ட்ரை பண்றேன். போடா. நான் வரேன்டா. ஏய் வாங்கி குத்திக்காதடா, வாடா. மச்சான், அவன் டேலண்ட்டை காட்டுவான். யாருக்கு மாட்டோம் அவனுக்கு, மத்தவங்க எல்லாம் ஒதுக்கணும். ஓகே ஓகேடா. முத்தழகு முத்து அழகு நீ முத்தழகு புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. இப்போ எதுக்கு என் பின்னால வர? உன் வீடுங்கிட்ட இருக்கு, போக வேண்டியதானே. உனக்குதான் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோப்பா, உன் கருசனை ஒண்ணு எனக்கு வேணாம், எங்களுக்கு தெரியும். நீ போ. ஓடி ரொம்ப தான் கிராக்கி பண்ணாத. இப்போ முதல்ல நீ போறியா என்ன சொல்ற? உன் மேல ஆசைப்பட்டவருக்கா ரொம்ப வரட்டாத. ஊருக்குள்ள எங்களை கண்டு 3 பேர் பயப்படுவாங்க தெரியுமில்ல. தெரியும், போ. போடி ரொம்ப ஏய், தான் ஒழுங்கா போறியா? ரொம்ப தான் மரண பிடிக்காது. ஏய், என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே. நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. கிளாஸ்ல லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட கூடாதே. ஹலோ ஹலோ. இப்படி இல்லாமல் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துடுச்சு. நல்லா லுக்குற பார்த்தோன்னே 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. வாய் திறந்தா ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது தானே? சரி ஓகே, கெஞ்சாம ஒத்துக்க மாட்டீங்களே, நானே சொல்கிறேன் ஐ லவ் யூ. வேணா விட்டுறேன்ப்பா ப்ளீஸ். உனக்கு பயம் எங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவியோன்னு. சார், நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? எங்க இந்த டெக்ஸ்ட் புக்கோட பேர படி பாப்போம். ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு வேணும். இது மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. லேட் பண்ண பண்ண பயமா இருக்கு, எவனா வந்து உசார் பண்ணுவானோ. அதான் செல்வி, என்னாலும் சரி இனி நேர்ல பேசி ஒரு முடிவு வந்தலாம்னு வந்துட்டேன். 100 பேர் பொருள் எடுத்து சண்டை போடுற தைரியம் எனக்கு இருக்கு செல்வி. ஆனா உன் பார்வை ஒரு தடவை பார்த்துச்சின்னு வையேன், அல்லுண்டு. உன் வாழ்க்கை பூரா ஒரு சட்டு கண்ணீர் வராம நான் உன்னை காப்பாத்துறேன் செல்வி, நான் உன்னை காப்பாத்துறேன். தபர் செல்வி, நேற்று நைட்டு பூரா தூங்காம உனக்காக நான் ஒரு கவிதை தந்திருக்கேன் செல்வி. ஒரு நிமிஷம். மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே. இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சு யாரோடு சொல்லி வந்து போன தேவதே, நெஞ்சை எண்ணி போனதே. எனக்கு இல்தக்க செய்ய இருக்கு, உங்களுக்கு இல்தக்க செய்ய இருக்கா? புரியலையா? இல்தக்க செய்யா அப்படி திருப்பி போட்டு பாருங்க. காதல் ஆசை. எனக்கு காதல் ஆசை இருக்கு, உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்க, எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? நீ யோகி தானே? அவங்க பாலாஜி மனோஜன் தானே? ஆமா, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க தங்கச்சியோட கிளாஸ்மேட் தான், என்ன தெரியல? உங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், ஞாபகம்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் தொட்டு தொட்டு நாங்கறக்க
துடிக்குதந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. ஆழ்வார்பேட்ட ஆளுடா அறிவுரைய கேளுடா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தாவணி போனால் செல்வார் உள்ளதடா மவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா. மச்சான் அவன் டேலண்ட காட்டுவான். யாருக்கு மட்டும் அவனுக்கு, மத்தவங்க எல்லாம் ஒதுக்கணும். ஓகே ஓகேடா. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ச்சே, கடவுளே வந்தாலும் இவங்களை திருத்த முடியாதுங்க. வருங்கால டாக்டர்களே, நீங்க இது போல இல்லாம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணுங்க. வணக்கம். எ ஃபிலிம் பை டாக்டர் சாதிக் பாஷா.